நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து பரம்பரையாக நம்ம பணக்காரிடா. ஆனால் என்னவே ஒரு பக்கம் நீங்கள் வீட்டை விட்டு துரத்தி ரொம்பவே என்னை ஏழ்மையாக கேட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சவால் எடுத்த மாதிரி இப்போ சொத்து எல்லாமே எனக்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ நீ இந்த இடத்துல மெக்கானிக் வேலை செய்கிறத பார்த்தா என் மனசுக்குள்ளே எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே சும்மா சந்தோஷம் கொடி கட்டி பறக்குது. அதே சமயத்தில் உன் பொண்டாட்டி, அதாவது நீ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சித்துகரிச்ச அந்த மல்லி, அவன் என்ன பேச்சு பேசினா தெரியுமா நேற்று? அப்படியே என் புருஷன் வேற லெவலில் வேலைக்கு போயிட்டார், அப்படியே சும்மா அட்வான்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்படியே சும்மா கம்பெனி அவரை தாங்குது, மாதம் 1 லட்சம் சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்ட்ரா போட்ட பிட்டு இருக்குது. அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே சும்மா வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சு. வெளியே போயும் அவன் நல்லா இருக்கானே, என்னடா இது நம்ம வாழ்க்கை மட்டும் நாசமாக போயிடுச்சு, இந்த வீட்டை விட்டு போனதும் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல் இருந்தேன். ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் இப்போ தான்டா சந்தோஷமாக இருக்குது. இப்போவே அடுத்த செகண்டே இந்த விஷயத்தை எல்லாமே அந்த மல்லி முன்னாடி போட்டு உடைச்சி அவளை அப்படியே சும்மா தலை குனிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமாக திமிரு அகங்காரமாக பேசினு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. ஆனால் இவங்களோட திமிரு அகங்காரம் ஆணவம் எல்லாமே அடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கையில் தாங்க இப்போ எல்லா ஆயுதமும் இருக்குது. அந்த ஆயுதத்தை எடுக்க ஆரம்பித்தா நம்ம ராஜேஸ்வரியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ராஜேஸ்வரி இப்போதைக்கு ஒரு செல்லா காசு. ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அந்த கோடி ஒரு நாள் தெருக்கோடியை மாற்றோம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு இன்னும் புரிய கணங்க. எதனால் ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க. நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க அதாவது 18 வயசு அவங்க ஆகும்போது இந்த சொத்து எல்லாமே வெண்பா பேருக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தில் எல்லாத்துலையும் ஒரு பக்கம் பதிவு செஞ்சுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் விற்கவோ என்ன செஞ்சாலும் சரி, அது திரும்ப வெண்பா கிட்டக்கு தான் போகும். அப்படி யாரனா தெரியாமல் விஜய் கிட்டேருந்து ஏமாற்றி இருந்தாலோ வெண்பா வந்து கேஸ் போட்டால் உடனடியாக அடுத்த செகண்டே இது எல்லாமே தலைகீழ மாறிடும் அப்படின்ற விஷயம் அதில் எல்லாமே ஃபுல்லாக தெளிவாக அழகாக எழுதி வச்சிருக்கு. இந்த விஷயம் தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க நம்ம விஜய். ஏன் எதனால் இந்த விஷயம் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு நல்ல காரணத்துக்கு தாங்க. நம்ம விஜய்க்கு அந்த விஷயம் ஃபஸ்ட்டு தெரியாது, அவங்க சித்திக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். ஏன் இந்த விஷயத்தை இன்னும் வந்து உடைக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போவே இந்த விஷயத்தை உடைச்சா இன்னும் ட்ராமா குயின் ஆரம்பிச்சிருவாங்க. இவரோட சுயரூபத்தை பற்றி விஜய் கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எப்போயும் உன் அக்காவை நம்பாதரா, உன் அக்கா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஆப்பு வச்சு விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் நம்பாமல் எந்த நேரமும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பின்னாடியே சுற்றின்னு இருந்தான். இப்போ தான் அவனுக்கு புரிய போது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய போது புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு அப்போ கஷ்டப்பட தான் போகிறாரு. அதனால தான் இந்த நேரத்தில் இப்போ வந்து நான் உடைக்கிறேன். ராஜேஸ்வரி, உன்னோட ஆட்டம் இதோட முடிய போகுது, இதோட ஆட்டம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரப்போகுது. இதனால் நம்ம ராஜேஸ்வரிக்கு வயிறு அப்படியே சும்மா கப்பன்னு எரிய ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் என்னடா இது, நாம் ஒரு பக்கம் மல்லியும் மறுபக்கம் விஜயம் அள வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சா நம்மளவே ஒரு பக்கம் அள வைக்கிறாங்களே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதே சமயத்தில் நம்ம ரஞ்சித் வந்து உடனே நம்ம ராஜேஸ்வரி காலை வாரி விட்டு எனக்கு எந்த இடத்துல சேஃப்டியோ நான் அந்த பக்கம் டக்குன்னு தாவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பல்ட்டி வச்சிடுறாங்க. யாருடா சாமி இவ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் செம்ம டேலண்டாக இருக்கா, எவரானும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரியெல்லாம் 420 இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்களே, இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க, இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியம் இல்லைங்க, எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு தான் இருக்காங்க. அந்த எண்ணத்தை எல்லாமே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தான் நம்ம ராஜேஸ்வரி இப்போ வேறு லெவலில் ஒரு பக்கம் அபூர்வம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சின்னு இருக்காங்க. ராஜேஸ்வரியோட ஆட்டம் இதோட முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க வந்து திரும்ப அவங்களோட ட்ராமா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது எதுவும் நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரஞ்சிதம் ராஜேஸ்வரி எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டதான் ரஞ்சிதமும் இருந்தால். ரஞ்சிதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ராஜேஸ்வரி கிட்ட காசு இல்லாமல் போனால் அடுத்த செகண்ட் எங்கே காசு இருக்கோ அங்கே தாவணும், அதுதான் அவளோட எண்ணம் எல்லாமே முழுக்க இருக்குது. அதனால் இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் தான் திங்க் பண்ணி ஆகணும். அதை விட்டு இவங்களுக்கு ஏது ஆதரவாக நாம் இருந்தாலும் என்ன பண்ணாலும் நமக்கு தான் அது பிரச்சனை வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இவங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தான் அப்பாவுக்கு தன்னால் தான் இனிமேல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய கேள்விக்குறியெல்லாம் ஒரு பக்கம் சர்ருன்னு ஓடிட்டே இருக்குங்க. என்னடா கேள்வி, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் வெண்பா விஜயும் ஏன் ஒன்று சிரமக்கிறாங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும்
பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் புரிதல் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் எப்போவுமே பஞ்சியும் மறுபக்கம் நெருப்பும் ஒன்றா இருந்தால் பற்றிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பற்றிக்காமையும் இருக்கலாம். ஏன்னா பற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஈரப்பஞ்சாக இருந்தால் பற்றிக்கிறது ரொம்ப கஷ்டமாங்க. நம்ம மல்லி இப்போ ஈரப்பஞ்சாக தான் இருக்காங்க. அவங்க உலர்ந்த இன்னும் விஜய்க்கு ஏற்ற மாதிரியும் விஜய் ஒரு பக்கம் உலர்ந்த தீக்குச்சியாக இருக்காங்க. அவங்களும் ஒரு பக்கம் ரெடி ஆகணும். ரெடியானால் நம்ம வெண்பா மாதிரி ஒரு அழகிய குட்டி வெண்பா வரலாம், விஜய் மாதிரி ஒரு குட்டி விஜய் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் சம்மந்தப்பட்டு தான் 2 பேரும் இப்போதைக்கு இருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நிகழ்வுகள் நம்ம கண்டு சந்தோஷப்பட போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உடனுக்குடன் அப்டேட்டாக நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து கொண்டே தான் இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், போர்க தருக.